ஹைடா மாஃபியா வே குக்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் எல்லா ஃபுட்டுமே நான் போட்டுடுறேன். இதை ரைட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. உடனே கமெண்ட்டில் வந்து இருக்கிறதெல்லாம் போடுங்க சொல்லாதீங்க. தென் காந்த கண்ணழகி இன்னும் நான் ரெண்டையும் ரைட் பண்ணலை எண்டிங்க. கண்டிப்பாக அதை நான் போட்டுடுவேன். தென் ஒரு எஃப்எஃபாக சூஸ் பண்ணி டெய்லி ஒரு எஃப்எஃப் போட்டுருவேன். தென் இன்னொரு எஃப்எஃப் மிக்ஸிடாக ஈவினிங் வரும். 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போது நீங்கள் தான் மாங்குன்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. டைம் அடிக்கடிக்கு பார்த்துட்டே இருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்குது, விடவே மாட்டேன்றானுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்பவே லோவான போஸ்ட்டில் இருக்கீங்க. எல்லாருமே உங்களை எடுபடி மாதிரி அப்படி யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே ஹையர் ஆஃபீஸர் இல்லையா, அவங்க சொன்னால் நீங்கள் செஞ்சு தானே ஆகணும். டெய்லியுமே அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. கடுப்பாகுது உங்களுக்கு ஹை லெவல் போஸ்டிங்கில் இருக்கணும். நீங்கள் சொல்கிறத எல்லோரும் கேட்கணும், ஒபே பண்ணணும். நீங்கள் பார்த்தாலே எல்லோரும் பயப்படணும் அப்படிலாம் தோணும். பட் ரியலாக அது நடக்காது. கடுப்பாக அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. எல்லாருமே பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? சரி முடி. இப்படி பார்த்தா தான் உன்னால் மேலே வர முடியும். நாங்களாம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். சீக்கிரம் சொல்லிவிட்டு போயிடுறானுங்க. அதுவும் ஒருத்தலாம் தலையில் கொட்டிட்டு போகிறானுங்க. கடுப்பாக வருது. ஏற்கனவே கடுப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வேறு தலையை சொரிஞ்சிட்டே கடுப்பில் திட்டிகிட்டே இருக்கீங்க. இந்த டைம் தான் உங்கள் சிஸ்டர்கிட்டேருந்து கால் வருது. இவ ஒருத்தி நேரம் கால் இல்லாமல் அடிக்கடிக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாள். கட் பண்ணிவிட்டு அகெயின் ஒர்க் பண்ணுறீங்க. அகெயின் கால் பண்ணுறா. அட்டன் பண்ணி காதில் வச்சா, என்ன தாண்டி உன் பிரச்சனை? எதுக்கு நூச்சின்னு கால் பண்ணிகிட்ருக்கா? எப்போ பார்த்தாலும் ஏண்டி சூடாகவே இருக்கேன். வேணாச்சியா, காலை கட் பண்ணிவிடு. சரி கோப்படாத. என்ன பண்ணுற? இது கேட்குறதுக்கு தான் கால் பண்ணியா? ஒழுங்கு முடியுது ஒய்ஃப் ஃபோனை கட் பண்ண போகிறா. ஒயின் ஒரு நிமிஷம் டே. கட் பண்ணாமல் காதில் வைக்கிறீங்க. அம்மா கேட்டுகிட்டே இருந்தாங்கடி சாப்பிடும் போது. எப்போவுமே நைட்டு ஒன்று சாப்பிடுவோம்ல, என்னாச்சு? ஏன் வர எப்போது நைட்டு சீக்கிரமாக வர மாட்டேன்றா? அம்மா ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. எப்போ தான் வருவ? எனக்கு மட்டும் வேண்டுதலாம். இது உள்ள வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வர லேட் ஆகும். நீங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சாப்பிட்டு படுங்க, நான் வரேன். கடுப்பில் கட் பண்ணிடுறீங்க. அவளும் ஃபோன் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்கிட்ட வரா. அந்த பெட்டில் 2 பேரும் ஒன்றா தான் தூங்குவீங்க. இப்போலாம் அவள் தனியாக தான் தூங்கிட்டுருக்கா. போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டிட்டு படுத்து தூங்கலாம். மொபைல் ஆஃப் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்டு. எங்கேருந்து இந்த சவுண்டு கேட்குதோ அப்படிங்கிற மாதிரி லிசன் பண்ணுறீங்க. விண்டோ ஓப்பனில் இருக்கு. விண்டோ இப்படி ஓப்பனில் நம்ம தானே க்ளோஸ் பண்ணிட்டு படுத்தோம் அப்படி சொல்லிவிட்டு அகெயின் போய்ட்டு விண்டோ க்ளோஸ் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே அப்படி இருக்கு. சரி, எதுவும் இருக்காது. டெய்லி அவள் கூட தூங்கி பழகிட்டோம்ல, அவள் இல்லை, அதனால் இப்படி இருக்கும் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்களும் போய்ட்டு பெட்டில் படுக்கிறீங்க. அப்பயும் யாரோ இருக்க மாதிரி ஒரு மாதிரி கேட்டுட்டு தான் இருக்குது. உங்கள் மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. டைம் ஆகிட்டுருக்கு. எப்போ தாண்டி வருவா? பயமாக வேர்க்குடி அப்படியே சொல்லிவிட்டு பில்லோ கீழே உங்கள் மொபைல் வச்சுட்டு படுக்கும்போது கர்டன் பின்னாடி யாரோ இருக்க மாதிரி பிளாக்காக இருக்கு. இல்லை யாரும் இல்லை. சம்டைம்ஸ் இப்படி தானே நம்ம நிறைய வாட்டி பயந்துருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது அசைகிற மாதிரி இருக்கு. யாராக இருக்கும்? இல்லை லைட் ஆஃபில் இருக்குல்ல, நம்ம தான். அப்படி திங்க் பண்ணும்போதே அந்த கர்டன் லைட்டாக அசைது அங்கேருந்து மூவ் ஆக்கி விண்டோ கிட்ட வர மாதிரி இருக்கு. சடனாக எழுந்து உட்காந்துக்கிட்டீங்க. யார் அங்கே? யாரோ ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த பர்சன் உங்ககிட்ட பேசவே இல்லை. அகெயின் மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. டக்குன்னு எழுந்து பெட்டுக்கு பின்னாடி போயிட்டு யார் இருக்கீங்க அம்மா அப்படின்னு கத்த வரீங்க. அவன் ஓடி உங்ககிட்ட வரான். அலறடிச்சிட்டு
கத்த வரும்போது உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணுறான். பயமாக இருக்கு. நான் இந்த போலீஸுக்கு கால் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடுங்க. பேச வரத்துக்குள்ளே உங்கள் ஹெட்டில் கன்னை பாயிண்ட் பண்ணுறான். ஷாக் ஆகிட்டீங்க, ஒரு ஸ்டோன் மாதிரி நின்றுட்டீங்க. பயம் கிளம்புது, கை கால்லாம் ஷேக் ஆகுது. நைட் டைமில் யாருன்னு தெரியல, ரூமு ரொம்ப டார்க்காக இருக்குது. உங்கள் ஹெட்டில் கன் பாயிண்ட்டோட அவங்கள நிற்க வச்சுருக்கான். சத்தம் போட்டுன்னு வையான், ஒரு புல்லட் மேலே இறங்கிடும். சவுண்டு கொடுக்க மாட்டேன். ஆமாம், யார் நீங்கள்? ஆமாம், இங்கே என்ன பண்ணுறீங்க? அது உனக்கு தேவையில்லாததோ. நீ எங்கள் வீடு, எங்கள் ரூமு, இங்கே என்ன பண்ணுறீங்க? அப்படி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது மொபைல்லேருந்து ரிங்டோன் வருது. அந்த சவுண்டு கேட்டுட்டு அலறி கத்தலான்னு போகிறீங்க. அவன் உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணி வாலில் வ்ளாக் பண்ணுறான். உங்கள் மனசுக்குள்ளவே எங்கடையே போன ஒயன் நீ ஏன்டி இப்படி பண்ணுற? நீ எல்லாம் ஒரு போலீஸா? நீ போலீஸ் வீட்டிலேயே எவன் தெரியலையே திருட அப்படி நீங்கள் மவுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். புலம்பிட்டு உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் மொபைல் அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மொபைல் எடுத்து யாருன்னு பார்க்குறான். ஜங்குக்குன்னு இருக்கு. அட்டம் பண்ணி காதில் வச்சுட்டு சொல்கிறான், மச்சான் எங்கடா இருக்க, எங்கே போன? ஸ்பாட்டில் நீ இல்லை, நம்ம ஆளுங்களாம் அங்கே வந்திருக்காங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, எங்கே இருக்க, நீ சேஃபா? நான் சேஃப் தான்டா. சரி, எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வரேன். அப்படி சொல்லும் போதே அவன் கை ஷேக் ஆகுது. ஸ்டேபிளாக நிற்க முடியல, தடுமாறுறான். இது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. பிகாஸ் உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கான் இல்லையா, ஃபீல் ஆகுது. உங்கள் மவுத்லேருந்து கை எடுத்துட்டான், மொபைலை கீழே போட்டுட்டான். நீங்கள் கத்த வரீங்க. அகெயின் உங்களை எய்ம் பண்ணி அந்த கன் அப்படி இருக்குது. சைலண்ட் ஆகிட்டீங்க. சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது டம்முன்னு அவன் கீழே விழுந்துட்டான். புரியல உங்களுக்கு, ஏன் இப்போது இப்படி விழுந்துட்டான்? இவ்வளோ நேரம் பேசிட்டு தானே இருந்தான். அப்படி தான் உங்களுக்கு தோணியிருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறதா? யாருவா? எப்படி நம்ம ரூமில்? ஐயோ ஜியா, நீ என்னடி இது, உண்மையாக பொய்யான்னு கூட தெரில. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிவிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி அவன் ஃபேஸ் கிட்ட போயிட்டு, சார் உங்களை தான் சார் ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. அந்த ரூமே கொஞ்சம் டார்க்காக இருக்கு இல்லையா, ஸோ எதுவுமே பண்ண முடியல. டக்குன்னு அவள் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அவனை வந்து பார்க்குறா. அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவன் கையில் கன்று, அவன் மொபைல் கீழே வந்துட்டுருக்கு. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் முன்னாடி விழுந்துருக்கிறது வீதான். என்னவா இப்படி இருக்கான்? கண்ணு பார்த்தா பயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்ணை பார்க்குறீங்க. அவன் கையில் லைட்டாக ஓட்டிகிட்ருக்க மாதிரி இருக்குது. காலை வச்சு அதை தட்டி விட்டுட்டு, ஓ சரி ஓகே, இவன் இப்போ ஏன் விழுந்தான்? ஹலோ சார், தூங்குறீங்களா? அவள் ஃபேஸ்க்கு முன்னாடி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கேட்குறீங்க. ஒரு மூமெண்ட்டும் தெரியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு அவனுடைய மொபைல் கீழே இருக்கு இல்லையா, அந்த மொபைல் எடுத்து அவனை டச் பண்ணி, சார் உங்களை தான். ஒரு மூமெண்ட்டும் தெரியல. என்னவா, நல்லா தானே பேசிட்டு இருந்தான், செத்துட்டானா என்ன? நோஸில் ஒரு ஃபிங்கர் வச்ச ப்ரீத் விட்றானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ப்ரீத் இருக்கு, பட் ஏன் அவன் இப்படி விழுந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவள் பேக் கொண்டு வந்து அவள் பேக்லேருந்து டெசஸ்கோப் எடுக்கிறா. பிகாஸ் உங்கள் சிஸ்டர் டாக்டர். ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறா. அவன் நிறையா கிளாத் போட்டிருக்கான், எதுவும் தெரியல. சரி ஓகே, நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது தான், என்னாச்சுன்னு தெரியல அப்படி சொல்லிவிட்டு அவனுடைய கோட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. ஷர்ட் இருக்குது, ஷர்ட்டில் பிளட்டாக இருக்குது. சிசர் எடுத்து கட் பண்ணி பார்த்தா அவன் பாடியில் புல்லட் பட்டிருக்கு. புல்லட் மார்க்கா? யார் இவன் ஃபஸ்ட்டு? புல்லட், இது போலீஸ் கேஸ். என்ன பண்ணலாம்? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? அவன் கையில் வேறு கண்ணுலாம் இருக்கும் இல்லையா, உங்கள் மொபைல் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படி போகிறீங்க. பட் உங்ககிட்ட கேட்டுப்போம். ஓகே, வாயின்ட்டு கேட்டுக்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறா, நீங்கள் எடுக்கவே இல்லை. நீங்கள் அந்த காலை பார்க்குறீங்க, இவ ஒருத்தி வெறுப்பு ஏற்றுறதுக்காக கால் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு கட் பண்ணி தூக்கி தனியாக வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பான். ஏன்டி இப்படி பண்ணுற? தப்பு தான், நம்ம மேலேயும் தப்பு தான். அடிக்கடிக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி வெறுப்பு ஏற்றுறது நம்ம மேலே தப்பு தான். சரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு ஓகே போலீஸ்க்கு கால் பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணுறதுக்குள்ளே ஏகப்பட்ட ப்ளீட் அவன்கிட்ட இருந்து போயிட்டே இருக்கு. கண்டிப்பாக போலீஸ் வர்றதுக்கு எப்படியோ 1/2 hour அது ஆகும். இது யார் என்ன ஏதுன்னு நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 minutes ஆகுது கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம், ஏகப்பட்ட டெஸ்ட் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு 2 hours மேலே ஆகிடும். அது வரைக்கும் இவன் தாங்க மாட்டான். நம்மளே ஏதாவது பண்ணலாமா? இல்லை போலீஸ் கேஸ்? இப்போ தான் நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருந்துருப்பீங்க. சரி ஓகே நம்மளே ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண உங்கள்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்டும் அவ்வளவா இல்லை. நீங்கள் அவனை பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே எட்டி பார்த்தா யாருமே இல்லை. உங்கள் அம்மா அப்பாலாம் தூங்க போயிட்டாங்க. சரி சொல்லிவிட்டு அங்கேருந்தோம் வெளியே போயிட்டு மெடிக்கலுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. அவனுங்க டவுட்டோடு உங்களை பார்க்குறான். பிகாஸ் பில் இல்லை. உங்களது தான் டாக்டர் ஐடி கார்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கார்டை காட்டிட்டு வாங்கிட்டு வரீங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம தான் மாட்டுவோம். பட் இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிவிட்டு கொண்டு வந்து அவனுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணி அவனை சேவ் பண்ணுறீங்க. ஒரு ட்ரிப் ஒன்று போட்டு ஓகே இந்த மருந்து ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக இழந்துப்பான் அப்படி சொல்லிவிட்டு ட்ரிப் போட்டுட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மருந்து ஏற ஏற வீக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. 2 hours அவனுக்கு முன்னாடியே உட்காந்துட்டே இருக்கீங்க. தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்கீங்க. அவன் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான். அவனுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அவனுடைய ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. புல்லட்டோடு தான் உங்கள் ரூமுக்குள்ளவே ஏறி வந்திருப்பான். பிகாஸ் அவனை ஒரு போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டம்ப்டிலிருந்தும் எஸ்கேப் ஆகிருப்பான். எங்கே போகிறதுன்னு கூட தெரியாமல் அவன் நீங்கள் இருக்க அந்த ஃப்ளாட்லேயும் ஏறி உங்கள் ரூமுக்குள்ளேயும் வந்திருப்பான். இப்போ தான் அது அவனுக்கு தோணுது. இழந்து உட்காந்து அவன் செஸ்ஸில் கை வைக்கிறான். புல்லட் இல்லை. கீழெல்லாம் பார்க்குறான். அந்த ஸ்பாஞ்சு ப்ளட்டு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வைப் பண்ணி கீழே போட்டு வச்சுருக்கீங்க. அவன் கையில் ட்ரிப் ஏறிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. புரிஞ்சுக்கிறான் நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. அவன் இழந்து உட்காடுறான். இந்த சவுண்டு கேட்ட உடனே நீங்கள் ஒரு 2 step பின்னாடி போய் நிற்கிறீங்க. இங்கே பாருங்கள், என்ன எதுவும் பண்ணாதீங்க. உங்களை சேவ் பண்ணது நான் தான். என்ன எதுவும் பண்ணாதீங்க. பதறீங்க. அவன் வத்தாதா அப்படி சொல்லிட்டு உங்களை இப்போ தான் கிளியராக பார்க்குறான். உங்களை பார்த்துட்டே அவன் கையில் இருக்க அந்த நீடலும் பிச்சு போடுறான். அது அவனுக்கு வலிக்குமான்னு கூட தெரியல. நீங்கள் பார்த்து பார்த்து அவனுக்கு குத்தி விட்டுருப்பீங்க. அப்படி பிச்சு போடுறான். வியடா ஒரு பயமாக நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி உங்கள் கிட்ட வந்துட்டுருக்கான். நீங்கள் பென் பண்ணி பார்க்குறீங்க. அந்த கன்னை கீழே தள்ளி விட்டுருப்பீங்க இல்லையா? ஓகே இந்த கன் எடுக்க தான் வரான் போல். கண்டிப்பாக அதை எடுத்து நான் நம்மளை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து அந்த கன்னை எடுத்து நீங்கள் அவன் பக்கம் ஏன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே சுற்றுவேன், கிட்ட வராதிக்க சுற்றுவேன். பயமே இல்லாமல் கிட்ட வரான். இப்போ பயம் இல்லையா? கண்டிப்பாக நான் உன்னை சுற்றுவேன் அப்படி சொல்கிறீங்க. உங்கள் கை ஷேக் ஆகுது. கூடவே சேர்த்து அந்த கன்னும் ஷேக் ஆகுது. பயமே இல்லாமல் உங்ககிட்ட வந்துட்டுருக்கான். கண்ணெல்லாம் கலங்குது. ப்ளீஸுங்கிறது போயிடு ப்ளீஸ் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் கன்னை ஹோல்ட் பண்ணி என்னை நீ சுடணும்னா அன்கான்சியஸாக இருந்தால அப்படியே சுட்டுருப்பா. சரி புரியுதுல்ல, என்னை விட்டு என்னதும் பண்ணாத ப்ளீஸுங்கிறது போயிடு. எனக்கு யாராக இருந்தாலும் சேவ் பண்ணதுன்னு தெரியும், கொல்ல தெரியாது உன்னை மாதிரி. ஓ நான் கொலை பண்ணுறேன்னு உனக்கு பற்றி தெரியும்? அதான் உன் உடம்புல புல்லட் இருக்கு, கையில் கன்று வச்சுருக்க. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். பரவாயில்ல
ரொம்ப பிரைட்டாக தான் பேசுகிறேன். ம் சரி, நீ தான் எனக்கு ட்ரீட் பண்ணியா? ம், நான் தான் நான் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஓ, நீ டாக்டர் அடி? ப்ளீஸ் இங்கிறது கிளம்புங்க. ஒன்று பார்க்க பார்க்க பயமாக இருக்கு. சரி, எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கிறது கிளம்பு. இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் கையில் இருக்க அந்த கண்ணை பிடுங்கி அவன் பின்னாடியே வச்சுக்கிட்டு உங்களை டீப்பாக பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் நினச்சிங்க அவன் கன்று வச்சுருக்கான் இல்லையா, ஷூட் பண்ணிவிடுவான், அந்த மாதிரி தான் திங்க் பண்ணீங்க. பட் அவன் இப்படிலாம் பண்ணுவான் நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. என்ன பண்ணுற, எப்படி பண்ண? அழுவுறீங்க. தேங்க்ஸ் என்ன சர்வ் பண்ணதுக்கு. அப்புறம் என்னடி இவ்வளோ அழகாக இருக்க. சத்தியமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நான் பார்த்தது இல்லடி. உன் கண்ணை என்னமோ என்னை திங்குற மாதிரி இருக்கு, அப்படியே ரசகுல்லா மாதிரி இருக்குடி. அகெயின் கிஸ் பண்ணுறான். ஏன் அப்படி பண்ணுற? நீ ஏன் தான் சர்வ் பண்ணணும்னு இருக்கு, இதுக்காக அப்படி பண்ணுற? ப்ளீஸ் இங்கிறது போ. அப்படி சொல்லிட்டு அவன் செஸ்ஸில் கை வச்சு தள்ளி விட்டுறீங்க. அவனுக்கு ஆல்ரெடி குண்டடி பட்டிருக்கோம் இல்லையா, அங்கே கை வச்சிட்டிங்க. என்னடி பண்ணுற? பயந்துட்டீங்க. அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஆப்போசிட் சைடில் அந்த டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு. போயிடு அப்படி சொல்கிறீங்க. என் அக்கா என்னடி பண்ணுற? டோரை ஓப்பன் பண்ணடி. அவன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஓகே உன்னை மீட் பண்ண வருவான். அப்படி சொல்லிவிட்டு எப்படி வந்தாலும் எக்கரி ஜம்ப் பண்ணுறான், குதிக்கிறான். ஓடி போயிட்டு பார்க்குறீங்க. பிகாஸ் இப்போ தானே ட்ரீட் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஆச்சான்னு பார்க்குறீங்க. கேஷுவலாக நடந்துட்டு போயிட்டுருக்கான். அதுவும் சட்டை இல்லாமல் போகிறான். எப்படியும் போய் தொலை, ஒழுங்காக போகிறல, அது வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே கூடாது. அப்படி திங்க் பண்ணிவிட்டு விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. டயர்டாக வந்திருக்கீங்க. எவ்வளோ நேரம் அடி டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு? இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருப்பேன். அப்படி சொல்லிவிட்டு உள்ளே வரீங்க. வயன் ஏன்டி ஃபோன் பண்ணா ஏன்டி எடுக்கவே மாட்டேன்ற? ஏய் என்னாச்சு, நைட்டில் ஹாரர் மூவி பார்த்தியா? இங்கே பாருச்சியா? என்னன்னு தெரியல, எனக்கு தலைலாம் வலிக்குது. டிஸ்டர்ப் பண்ணாது, ரொம்ப டயர்டாக இருக்கணும், தூங்கணும். நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் உட்காரு. ஓகே உங்களை உட்கார வைக்கிறா. அகேன் படுத்துக்கிட்டு அப்படியே சொல்லுச்சியா? சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம நீ வேற இப்படி பண்ணுற. அப்படி சொல்லிட்டு நீ வந்தது அவன் மயக்க போட்டு விழுந்திருப்பான் இல்லையா, அவனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு கிஸ் பண்ணது இந்த வழியை எகிரி குதிச்சு போயிருப்பான் இல்லையா, எல்லாத்தையும் உங்கள் அக்கா உங்ககிட்ட சொல்கிறா. போதுமா? ஏதாவது க்ரைம் த்ரில்லர் படம் ஏதாவது பார்த்தியா என்ன? என்னை பார்த்தா மூவி சொல்கிற மாதிரி இருக்கா? பின்ன என்னடி, ஏதோ படத்தில் வர்றதெல்லாம் அளந்து விட்டுட்ருக்க. தலை ரெஸ்ட் ரூம் போகணும். பெட்லேருந்து அந்த பக்கமாக இறங்கி விண்டோ கிட்ட வரீங்க, அந்த பக்கமாக தான் ரெஸ்ட் ரூம் போகணும். வந்தால் நீங்கள் கேஷுவலாக கீழே குனிஞ்சு பார்த்தா உங்கள் அக்கா யூஸ் பண்ணி அந்த காட்டன்லாம் போட்டிருப்பா, பிளட்டாக இருந்திருக்கும். தென் அவனுடைய ஷர்ட்டு, அப்புறம் உனக்கு ட்ரிப் போட்டு விட்டுருப்பீங்க, அதை பிடுங்கி போட்டிருப்பான் இல்லையா. அப்படி சொல்லிட்டு நிறைய திங்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் திரும்பி உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. ஹே ஜியா, நீ சொன்னதெல்லாம் இப்போயாவது என்ன நம்புறியா? என்னடி சொல்கிற? எவன்டி வந்தான்? தெரியல. ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி ஜியா, நீ என்ன ப்ராப்ளத்தில் இருக்கன்னு கூட தெரியாமல் நான் உன் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஐம் சாரி. அவ்வளோ அழுதுகிட்டே இருக்கா? ஏய் அவன் உனக்கு கிஸ் பண்ணானா? 2 வாட்டி. ஏய் சொல்கிறேன்னு திட்டாத. ஆமாம்
அந்த கிஸ் எப்படி இருந்தது? ஹக் பண்ணியிருப்பா இல்லையா? உங்களை விட்டுட்டு உங்களை பார்க்குறா. இல்லடி, நீ இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லை, நானும் யாரும் இல்லை. அது ஃபீல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. முறைச்சிட்டே போயிட்டு அவன் பெட்டில் உட்காந்துக்கிட்டா. சரி சரி சீரியஸாக பேசுவோம். யார் அவன்? ஏதாவது பார்த்தியா? பார்த்தேன், பட் எங்கேயும் பார்த்த மாதிரி கூட தெரியல. அவனை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஓ, எப்படி இருந்தான்? தெரியலடி, ஆனால் பார்க்க பயமாக இருந்தது. சரி வா எழுந்துரு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரலாம். திரும்பி அவளை பார்த்துட்டேன். என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? இது மாதிரி வீட்டுக்குள்ளே எவனோ எகிர் குதிச்சு வந்தா, யாருன்னு தெரியல, சம்திங் ஏதோ கன்று வச்சுருந்தான், அவ்வளோதான். நானும் சேர்ந்து தான் மாட்டுவேன். எதுக்கு? அவன் கண்ணோடு வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் புல்லெட்டை நான் தான் ரிமூவ் பண்ணியிருக்கான். அந்த புல்லட் பீஸ் கூட கீழே தான் இருக்குது பாரு அப்படின்னு கீழே காட்டுறீங்க. அவ்வளோ பார்க்குறா. நான் தான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா என் லைன்ஸஸை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஆமாம்ல, எப்பவுமே நீ ஓவராக ஓட்டுவல. நீ பெரிய டாக்டரு சம்திங் ஏதோ சொல்லுவேன், நான் வேற கீழே இருக்கேன். வயன் 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 என் தங்கச்சியில் நீ என் பாட்டுல இப்படிலாம் பண்ணக்கூடாது நீ. ஓ, இப்போது நான் உன் தங்கச்சியாக இல்லை, என்னதான் நான் லோ போலீஸாக இருந்தாலும் நான் போலீஸ். ஸோ கடமையே கண்டிப்பாக நான் செய்வேன். எந்திரவா ஸ்டேஷனுக்கு போனேன். நீ பழி வாங்காதடி வயன் ப்ளீஸ், ஐம் சாரி. இது வரைக்கும் நான் உன்னை ஓட்டினதுக்கெல்லாம் சாரி தான். சாரி. இப்போ என்ன பண்ணுறது சொல்ல? எனக்கு தெரிஞ்சு அவன் இதுக்கப்புறம் உன்னை பார்க்க வர மாட்டான். நீ ஃப்ரீயாக விடு, இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணு. அப்புறம் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு, ரொம்ப தலை வலிக்குது.